நான் ரீசெண்டாக ஆர்டிக் ஃபாக்ஸோட ரீசார்ஜபிள் வயர்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் மவுஸ் வாங்கியிருக்கேன். வாங்க இதோட குவிக் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு மவுஸ், ஒரு டைப் சி கேபிள், அந்த கேபிளோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. மவுஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தகன்னு மின்னுது. டிரான்ஸ்பரண்ட் மவுஸ் சூப்பராக இருக்குது. இந்த மவுஸ் ஸ்லிம்மாக இருக்கிற காரணத்தினால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதோட டாப் கேஸ் அவுத்தா உள்ளே அந்த டாங்கல் இருக்குது. பின்னாடி திருப்பி பார்த்தா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்சு, அப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது டாங்கல் மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று ப்ளூடூத்லேயே சிங்கிள் பேருக்கு, ஒன்று டூயல் பேர் ப்ளூடூத் கனெக்ஷனுக்காக. இதுவே முன்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழே டிஸ்பிளேயில் ஆர்டிக் ஃபாக்ஸ்னு போட்டு RGB லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரீதிங் லைட்டிங்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் லேட்டன்சி ஃப்ரீயாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. டாங்கல் மூலிமாவும் சரி, ப்ளூடூத் மூலிமாவும் சரி. இது கூடவே 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹோம் பட்டனுக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு வந்துடும் எந்த டேப்பில் இருந்தாலும் சரி. அது ஒன்றும் இல்லாமல் DPI 4 விதமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த மவுஸ் சூப்பராக இருக்குது. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க.